ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸஸ். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தினமும் டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கு தேவையான கோர்சஸ் அப்லோட் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கு சாப்டர் 19 பார்க்க போறோம். யாரெல்லாம் இந்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்களோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு சாப்டர் 1ல இருந்து இந்த கோர்ஸை பார்க்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் நீங்க ஒவ்வொரு சாப்டரும் பார்க்கும்போது தான் புரியும். ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணா கூட உங்களுக்கு புரியாம போயிருங்க. ஓகே, இந்த ஒரு சாப்டர்ல சாப்டர் 19ல பாத்தீங்கன்னா த ஆக்டிவிட்டி ஆஃப் ஸ்விங் ட்ரேடர் என்னென்னு பார்க்க போறோம். எஸ், நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவிட்டி எப்படி இருந்தா நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும், எது பண்ணல அப்படின்னா நீங்க வந்து ஒரு பெட்டரான ஒரு ஸ்விங் ட்ரேடரா மாற முடியாதுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு சாப்டர் 19. ஆல்ரெடி இதுக்கான சாராம்சங்கள் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ்லையும் டிவிஎம் த ரியல் வேல்யூ ஆஃப் மணியும் த கான்செப்ட் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் ஷேர் ட்ரேடிங் இதுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த 3 சாப்டர் பார்க்கல அப்படின்னா இதுல இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியாம போயிடும். ஸோ தயவு செய்து அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. ஓகே, த ஆக்டிவிட்டி ஆஃப் ஸ்விங் ட்ரேடர்ல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியா உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்கேனிங் அண்ட் தென் ஐடியா ஜெனரேஷன். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. பொதுவா ஒரு ஸ்விங் ட்ரேடருடைய ஆக்டிவிட்டி என்ன? ஒரு ட்ரேட் எடுக்கிறது, அதை வந்து டார்கெட்டோ இல்லை ஸ்டாப் லாஸோ ஹிட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கான டைம் ஃப்ரேம் சில நாட்கள்ல இருந்து சில வாரங்கள் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த இடப்பட்ட கேப்ல ஒரு ட்ரேடர் என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும். எந்தெந்த பங்குகள் எப்படியெல்லாம் அவங்களுடைய அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க, எந்த நிறுவனங்கள் அவங்களுடைய ஃபியூச்சர் விஷனை வந்து மேம்படுத்திருக்காங்க அப்படின்ற ஃபண்டமெண்டல் நியூஸஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏர்னிங்ஸ் எப்படி வந்துட்டு இருக்கு, ஆர்டர்ஸ் எடுத்திருக்காங்களா, ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்னு இந்த மாதிரி அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது தான் அடுத்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். கூடவே இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுன்னா இந்த மார்க்கெட்ல எந்தெந்த பங்குகள் உயர்ந்திருக்கு, எதனால உயர்ந்திருக்கு அப்படின்ற டேட்டா உங்க கையில இருக்கணும். ஸோ அந்த டேட்டாவை வச்சுதான் நீங்க அடுத்த ஒரு அனாலிசிஸ் இல்லை அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்து போவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் சரி, எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, நீங்க வந்து மார்க்கெட்டை நல்லா ஸ்கேன் பண்ணணும். அதாவது அன்னைய டேட்டாவை வச்சு அதுல எந்த நிறுவனம் சிறந்தது, எந்த ஒரு பங்கு சிறந்தது அப்படிங்கிறத நீங்க ஸ்கேன் பண்ணி அந்த டேட்டாவை ரெடியா வச்சுட்டு தான் நீங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் ஸ்கேனிங் நீங்க பண்ணிட்டீங்க, ஒரு ட்ரேட் பண்றதுக்கான ஐடியா கிடைச்சிருச்சு. அதாவது இப்போ ஆட்டோ செக்டார் வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஆட்டோ செக்டார் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார் ரெண்டுமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா ஏன் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது மார்க்கெட் ஸ்கேனிங்ல நிறைய பங்குகள் உயர்ந்திருக்கும். அதுல ஆட்டோ செக்டார் பங்குகள் உயர்ந்திருக்கு, அண்ட் தென் இன்சூரன்ஸ் செக்டர் பங்குல உயர்ந்திருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டாக் டேட்டா கிடைச்சிடும். அப்புறம் ஐடியா ஜெனரேஷன் பண்றதுக்கு எதுக்காக இது வந்து உயர்ந்துச்சு, அப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூட்ல இருக்கா, இல்ல ஒரு குழப்பத்துல ஒரு ஃபேக்கான ரூமர்ல போயிருக்கா அப்படின்ற டேட்டா இருக்கும். ஸோ அந்த டேட்டாவை வச்சு அந்த பங்குகளுடைய சார்ட்டை வந்து அனலைசிஸ் பண்ணுவீங்க. ஸோ சார்ட் அனலைசிஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் அதுல முக்கியமா நீங்க எடுக்கிறது வால்யூம் தான் இருக்கணும். ஸோ வால்யூம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வாங்கும் போது அந்த இடத்துல வால்யூம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அப்போ நிறைய பையர்ஸ் உள்ள இருக்காங்க அப்படின்றது தெரியும். ஸோ ஒருவேளை ரெட் கலர் வால்யூம் அதிகமா இருந்துச்சுன்னா நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்க வேண்டியது வால்யூம் அண்ட் த ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட்ல இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு சார்ட் அனலைசிஸ் பண்ணும்போது ஜூம் அவுட் பண்ணாலே போதும், அந்த பங்கு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டுக்கு வருதா இல்ல அப் ட்ரெண்ட்ல இருந்து அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கு போயிட்டு இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ அதனால சார்ட்டை ஜூம் அவுட் வந்து பண்ணுங்க, உங்களுக்கு கிளியரான பிக்சர் வந்து கிடைக்கும். ஜூம் அவுட் அண்ட் ஃபைண்ட் ட்ரெண்ட். சரிங்களா? இப்போ ட்ரெண்டை வந்து ஃபைண்ட் பண்ணிட்டீங்க. கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் பார்த்தாச்சு, பையர்ஸ் செல்லர்ஸ் அதிகமாக இருக்கலாம் பார்த்தாச்சு, பிரைஸ் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க, அண்ட் தென் ட்ரெண்டையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ எந்த கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் இருக்குன்னு பார்க்கணும். புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்கா, இல்ல ஹேமர் பேட்டர்ன் இருக்கா, இல்ல ஹேமர் வித் புல்லிஷ் கேண்டில் பேட்டர்ன் இருக்கா, இல்ல கிரே ஸ்டோன் டோஜி பேட்டர்ன் இருக்கா, அது கூட பேரிஷ் கேண்டில் இருக்கா அப்படிங்கிற அந்த கேண்டல்ஸ்டிக் அனாலிசிஸை வந்து நீங்க பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது கரண்ட்ல பையர்ஸ் இருக்காங்களா இல்ல செல்லர்ஸ் வந்து டாமினேட்டா இருக்காங்களா அப்படின்னு தெரியும். பிகாஸ் இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல வந்தாலும் அதோடைய வால்யூம் வந்து அதிகமாக தான் காட்டும். அண்ட் தென் அந்த இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் கூட புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அந்த நேரத்துல நீங்க கேண்டல்ஸ்டிக்ஸும் பார்க்கணும், வால்யூமும் பார்க்கணும், ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும். சில நேரங்கள்ல சம்பந்தமே இல்லாம ஒரு பின்பார் கேண்டில் கூட அதிகமான வால்யூம் இருக்கும் சப்போர்ட் லெவல்ல. ஸோ அந்த நேரத்துல நீங்க பை பண்ணி அதை ஃபேக் அவுட் ஆகி கீழே வந்த கதைகள்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன். ஸோ அதனால ஒரு சார்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த 3 விஷயங்களும் முக்கியம். அந்த ஸ்டாக் எந்த ட்ரெண்ட்ல இருக்கு,
அண்ட் தென் கேண்டில் எந்த ஒரு எமோஷனை காட்டுது, வால்யூம் அதிகமா இருக்கா இல்ல ப்ரீவியஸ் டேட்டாவை விட கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கான்றதை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கேனஸ்டிக்ஸ் பார்த்துட்டீங்க, பெருசா கேனஸ்டிக்ஸ் எந்த இதுவும் கிடையாது. அதாவது எந்த ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா சார்ட் பேட்டர்னை நீங்க பார்க்கணும். ஸோ சார்ட் பேட்டர்ன் ஐ மீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பிரேக்கர் கொடுத்துருக்கா, இல்ல பீனட் பேட்டர்ன்ல இருக்கா, இல்ல அந்த ஒரு பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆகுதான்றதை நீங்க பார்க்கணும். ஸோ இது வந்து பேட்டர்ன் ட்ரேடிங் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது சப்போர்ட்ல இருந்துட்டு மேல போற பங்கு, மேல இருந்துட்டு கீழே வரக்கூடிய பங்குகள். ஸோ இந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணி சார்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகேங்க, நம்ம மார்க்கெட் ஸ்கேனிங் பண்ணிட்டோம், ஐடியா ஜெனரேஷன் பண்ணிட்டோம். ஸோ அந்த பங்குகளுடைய சார்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டோம். மூணாவது ஆக்டிவிட்டி என்னன்னா பிளானிங் ஃபார் ட்ரேட். இப்போ உங்ககிட்ட ஒரு பங்கு கிடைச்சிருச்சு, அதுல வந்து எந்த லெவல்ல வாங்கலாம், எங்க விற்கலாம், எந்த இடத்துல டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். அண்ட் தென் ரொம்ப முக்கியமான விஷயம் பொசிஷன் சைசிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் ஆட்டோ காம்பவுண்ட் செக்டர் நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா அது வந்து 50% பிரிச்சு போடும்போது இன்சூரன்ஸ்ல 50யும் ஆட்டோ காம்பவுண்ட்ஸ்ல 50 வந்து போட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து பொசிஷன் சைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல ஒரு செக்டார் வந்து நீங்க நினைச்ச மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாம கீழே போச்சு அப்படின்னா இன்னொரு செக்டார் பங்கு அதை மேல கொண்டு வரும். ஸோ உங்களுடைய லாபம் நஷ்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதைத்தான் சொல்லுவாங்க. ஓகேவா? பட் எல்லா பணத்தையும் ஒரே பங்குல போட்டுட்டு அது ஏறிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம், இறங்குது அப்படின்னா நஷ்டம் அப்படின்னு இருக்கும்போது அந்த ரிஸ்க் வந்து அன்பேலன்ஸா இருக்கும். பிகாஸ் உங்களுடைய ஓவர் வெயிட் ஒரே இடத்துல இருக்கு. ஸோ இதை பேலன்ஸ் பண்றதுக்கு பொசிஷன் சைஸையும் நீங்க கத்துக்கணும். பொசிஷன் சைஸ்னா நத்திங் பட்டுங்க, உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எந்தெந்த செக்டர்ல எந்த ரேஷியோல பிரிச்சு போடுறீங்க அப்படிங்கிறது முக்கியம். இதை வந்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதங்க சாப்டர் 13th அண்ட் 14th போய் பாருங்க. இப்போ ட்ரேடுக்கு பிளான் பண்றதுல என்ட்ரி, எக்ஸிட் அண்ட் பொசிஷன் சைசிங் இது ரொம்ப முக்கியம். இதுக்கான ஆன்சர் இல்லை அப்படின்னா நீங்க அந்த ட்ரேடையே எடுக்கக்கூடாது. எஸ், இந்த மூணுக்கான ஆன்சர் வந்து இருக்கணும். ஸோ மூணுல என்ட்ரி வந்து ரொம்ப முக்கியம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த லெவல்ல என்ட்ரி எடுக்க போறீங்க அப்படிங்கிறத அதுதான் உங்களுக்கு டிசைட் பண்ணும். எக்ஸிட், நீங்க எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கு எவ்வளவு வந்து நீங்க மார்ஜின் வைக்க போறீங்க, எவ்வளவு வந்து ரிஸ்க் வைக்க போறீங்க அப்படிங்கிறத ஸ்டாப் லாஸ் தான் உங்களுக்கு வந்து குறிக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ ட்ரேடை வந்து பிளானும் பண்ணிட்டீங்க. நாலாவது விஷயம் வந்து எக்ஸிகியூஷன் ஆஃப் ட்ரேட். உதாரணத்துக்கு ஐடியா ஜென்ரேட் பண்ணிட்டீங்க, சார்ட் அனாலிசிஸ் பண்ணிட்டீங்க, ட்ரேட் வந்து எப்படி எடுக்கணும், அதோடைய என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே பிளான் பண்ணிட்டீங்க, பொசிஷன் சைசிங்கும் பிளான் பண்ணிட்டீங்க. நாலாவது இருக்கிறது எக்ஸிகியூஷன் ஆஃப் ட்ரேட். இதெல்லாமே பண்ணிட்டோமே, இதுல நீ பண்றதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடாது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கிறது பிரேக் அவுட் ட்ரேடிங்ல இந்த எக்ஸிகியூஷன் ரொம்ப முக்கியம். பிரேக் அவுட் ட்ரேடிங்ல நம்ம வந்து இந்த ஒரு 100 ரூபாய் பங்கு அப்படின்னா 105 ரூபாய் பிரேக் அவுட் கொடுத்துருக்குன்னு நம்ம பார்த்திருப்போம். சரியா? ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இதை வந்து நம்ம பை பண்ணலாம், 105 ரூபாய் என்ட்ரி, 5 ரூபாய் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் அப்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல தான் நீங்க வந்து யோசிக்கணும். கேப் அப் அப்படிங்கிறது நார்மலான ஒரு டைம் தான். ஸோ 105 ரூபாயில க்ளோஸ் ஆன ட்ரேட் பிரேக் அவுட்ல இருக்க நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டோம். ஓப்பன் ஆகும்போது 115 ரூபாய்க்கு ஓப்பன் ஆனா என்ன பண்ணுவீங்க? பிகாஸ் நீங்க இந்த ஒரு பங்குல வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவ். ஐடியா ஜென்ரேஷன் சூப்பரா இருக்கு, சார்ட்டும் பக்காவா காமிச்சிருக்கு, இதுக்கான ட்ரேட் செட்டப்பும் சூப்பரா இருக்கு. பட் எக்ஸிகியூஷன் பண்ணும்போது கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, வெயிட் தான் பண்ணணும். வெயிட்டிங்னா எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்டிங் அண்ட் புல் பேக் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அண்ட் புல் பேக். ஸோ இது வந்து அடுத்தடுத்த வீடியோல ரொம்ப பிரீஃபா பார்ப்போம். இப்போ நான் ரீடெஸ்டிங்னா என்ன, புல் பேக்னா என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நீங்க அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஏதோ எடுத்துக்கின்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்துல பிரைஸ் வந்து இதுக்குள்ள கன்சாலிடேட் ஆயிட்டு இங்கிருந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்குது. பங்கு வந்து நல்லா மேல போயிடுச்சுன்னு நினைக்கும் போது கரெக்டா எங்க பிரேக் கொடுத்துச்சோ அங்க மறுபடியும் டச் பண்ணிட்டு மேல போச்சு அப்படின்னா அது ரீடெஸ்டிங். இல்ல இந்த ஒரு பிரைஸ் வந்து மேல போயிருச்சு, கேப் அப்ல ஓப்பன் ஆகி மேல போயிருச்சு, குறிப்பிட்ட ஹை வரைக்கும் மேல போயிருச்சுங்க, அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்ட்ரியே கொடுக்கலான்னு வெயிட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் மூவிங் ஆவரேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ மூவிங் ஆவரேஜோ இல்ல பக்கத்துல இருக்கிற சப்போர்ட் ஏரியாவையோ
கீழே இறங்கி டச் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு ரிவர்சல் எடுத்து போகும். ஸோ இதுதான் புல் பேக். அதாவது பிரேக் அவுட் கொடுத்த ஏரியாவுக்கு வந்து டச் பண்ணுதுன்னா அது ரீடெஸ்டிங். பிரேக் அவுட் கொடுத்த ஏரியாவை தாண்டி ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ஏரியாவை டச் பண்ணி மேல போச்சுன்னா அது புல் பேக். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நிறைய பேர் நம்ம வந்து அனலிசிஸ் பண்ணிட்டோம், நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு என்ட்ரி எடுத்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க அனலிசிஸ் பண்ணதெல்லாம் கரெக்ட் தாங்க. பட் நீங்க ஒரு 20% டார்கெட்னு வச்சிருப்பீங்க. ஓப்பன் ஆகும்போதே 10% 15% கேப் அப்ல ஓப்பன் ஆகும்போது உங்களுடைய இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வெறும் 5% தான் இருக்கும். இதுவே அது வந்து 5% ஏறாம டக்குன்னு கீழே விழுந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய லாஸா இருக்கும். ஸோ வின்னிங் சான்ஸ் எதுல அதிகமா இருக்குன்னா ரீடெஸ்டிங் அண்ட் புல் பேக். அண்ட் தென் ரீடெஸ்டிங்ல வந்து இன்னொரு அட்வான்டேஜ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, 100 ரூபா பங்கு 105 ரூபாய்க்கு போயிடுச்சுங்களா பிரேக் அவுட் அப்போ ஒரு 5% வந்து ஏறி இருக்கு. ரீடெஸ்டிங் பண்ணும்போது அந்த பங்கு 100 ரூபாய்க்கும் வரும், 98 ரூபாய்க்கும் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க எதை ஸ்டாப் லாஸா வச்சிருந்தீங்களோ அதுலயே நீங்க என்ட்ரி எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பொறுத்து என்ட்ரி எடுக்கணும், அது எக்ஸிகியூஷன். அண்ட் தென் இன்னொரு சீனரியோ இருக்கு. என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து எடுத்து வச்சிட்டீங்க ட்ரேட் பண்றதுக்காக. அதை வந்து ஸ்விங் ட்ரேடா பண்ணலாமா, பொசிஷன் ட்ரேடா பண்ணலாமா, இன்ட்ராடே ட்ரேடா பண்ணலாமா, இதை யோசிக்கிறதும் பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் ஆஃப் ட்ரேட். அந்த ஸ்டாக்ல இருக்க ட்ரேடை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பிளான் பண்றது. ஓகேவா? ஸோ எக்ஸிகியூஷன் ஆஃப் ட்ரேடும் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னப்பா இது வரைக்கும் எல்லாமே பண்ணியாச்சுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறமும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகே, இந்த இடத்துல எல்லாருமே வந்து 4 பாயிண்ட் வரைக்கும் கூட கரெக்டா பண்ணிடுவாங்க. இந்த 5வது பாயிண்ட் மட்டும் தருமாறிடுவாங்க. ஏன்னா இதுல மிகப்பெரிய எமோஷன் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. எஸ், நம்ம வந்து ஐடியா ஜென்ரேஷன், அனாலிசிஸ், பிளான், ட்ரேட், எக்ஸிகியூஷன் எல்லாமே கரெக்டா பண்ணாலும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா நீங்க பண்ண அந்த 4 விஷயங்களும் டிசாஸ்டர் ஆகிரும். அதாவது ஒண்ணுமே இல்லாம போயிடும். உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பேர் ஆபத்து, பேர் அழிவுல போகவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொன்னோடனே ஆல்ரெடி நம்ம இந்த பிளானிங் ஃபார் ட்ரேட்ல வந்து பார்த்துட்டோம். ஸ்டாப் லாஸ் அண்ட் பொசிஷன் சைசிங் அப்படின்னு 2 விஷயங்களை பத்தி பார்த்துருந்தோம். இது 2க்கான கூட இன்னொரு விஷயத்த வந்து பார்க்கணும். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட் புக்கிங். எஸ், நம்ம வந்து பிளான் பண்ணும்போதே ஓரளவுக்கு ரிஸ்க் வந்து எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பார்த்துட்டோம். பட் அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ ஒரு நல்ல பங்கு வந்து நம்ம 110 ரூபாயில வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் 110 ரூபாயில வாங்கியிருக்கோம். டார்கெட் 150 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 40% மேல ஏறும் அப்படின்ற நம்பிக்கை, அந்த ஒரு இலக்கை வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். பட் மார்க்கெட்ல வந்து ஏதோ ஒரு நியூஸ் வருது, மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல போகுது. ஸோ அந்த நேரத்துல எல்லா பங்கும் நெகட்டிவ்ல போகும்போது இந்த பங்கும் நெகட்டிவ்ல போகும். ஸோ நெகட்டிவ்ல நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து வச்சிருப்போம். அந்த ஸ்டாப் லாஸ் ஏரியா வந்து இதுவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரைஸ் நல்லா மேல இருந்து, அதாவது இங்க வாங்கினோம், மேல போச்சு, மறுபடியும் இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா அந்த ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி ஹிட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஹிட் பண்ணி அந்த ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு, இந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டு கீழே வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ற மெத்தட் ஸ்டாப் லாஸ்ல. பட் இந்த நேரத்துல உண்மையான காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டே எக்ஸிட் பண்ணணுமா இல்லை கண்டினியூ பண்றதான்னு வெயிட் பண்ணணும். அண்ட் தென் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் 110 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டோம், 150 ரூபா வந்துட்டு இலக்கா வச்சுட்டோம். 130 ரூபா போகும்போது நம்ம வந்து ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி செட் பண்ணது வந்து 110 ரூபா என்ட்ரி பிரைஸ் கீழே தான் ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த நேரத்துல 130 வரைக்கும் ஏறி இருக்கு அப்படின்னா நமக்கு 20% ரிட்டர்ன்ஸ் அதுல கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நேரத்துல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, உங்களுடைய ரிஸ்கை வந்து மறுபடியும் 110 கீழே போகிறது, இல்லைன்னா ரிஸ்க் வந்து அப்லிஃப்ட் பண்றது. அதாவது 110 ரூபாய்க்கு மேல ஒரு சப்போர்ட் ஏரியா அந்த ஸ்டாக் கண்டிப்பா விட்டு வச்சிருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் ஏரியா எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துல கரெக்டா ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிட் பண்ணணும். இதையும் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். இங்க வந்து 110 ரூபாய்க்கு என்ட்ரி வந்து எடுத்துட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ். பங்கு வந்து மேல போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 130. ஸோ 110ல இருந்து 130 போறக்குள்ள கண்டிப்பா இங்க ஒரு சப்போர்ட் ஏரியாவை வந்து ஸ்டாக் வந்து விட்டுருக்கும். ஸோ நம்ம இங்க வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து 100 ரூபாயில ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். 110 ரூபாய் என்ட்ரி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 130ல இருக்கு. இங்க இது வரைக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். பங்கு இதை வந்து டச் பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லா ஒரு 30% கீழே வந்தால் தான் டச் பண்ணும்.
அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், அதாவது வந்த லாபத்தை காத்துக்கொள்றதுக்காக 115 120 ஒரு சப்போர்ட் இருக்கும். அந்த ஏரியாவை நம்ம மார்க் பண்ணி வச்சிருவோம். ஸோ இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து போடுவோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங். 150 தான் இலக்கு, அது வந்தால் தான் நான் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு சொல்லி வெயிட் பண்ணவே கூடாது. 150 ரூபா டார்கெட் அப்படின்னா 130 ரூபா போகும்போது ஒரு 50% நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும். அண்ட் தென் 140 ரூபா போகும்போது ஒரு 70% புக் பண்ணணும். அண்ட் தென் ஒரு 150 வந்து டச் பண்ணும்போது நம்ம 100% ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இதை ஏன் நம்ம பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணால பார்க்கறதெல்லாம் நமக்கு லாபமா இருக்காது. அது வெறும் புக் ப்ராஃபிட் மட்டும்தான், கையில வரல. ஸோ நீங்க எப்போ ஒரு ஸ்டாக்கை வித்து ப்ராஃபிட்டை எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு உண்மையான நெட் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அதனால என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து 10,000 ரூபாய் லாபத்துல இருக்கு, என்னுடைய லாபம் 10,000 ரூபான்னு நீங்க கணக்கு வைக்கவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு 10,000 இருக்கிறது நாளைக்கு மைனஸ் 1000 ரூபாயா போகலாம். ஸோ உங்களால கண்ணில் பார்க்கறது எல்லாமே ப்ராஃபிட் கிடையாது. நீங்க வித்து எப்போ அதை கைக்கு கொண்டு வரீங்களோ, எப்போ ஒரு பங்கு வந்து ப்ராஃபிட் வைக்கீங்களோ அதுதான் நிஜமான ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ அதனால பார்ஷியல் புக்கிங்கை வந்து நீங்க கடைபிடிக்கணும். ஸ்விங் ட்ரேடிங்ல செட்டப் பண்றது பார்த்தீங்கன்னா 7%, 8%, 10% இந்த மாதிரி தான் மினிமம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ட்ரேடிங் செட்டப் நல்லா இருக்குன்னா 15ல இருந்து 25, 30% வரைக்கும் உங்க செட்டப் வந்து இந்த ஒரு ட்ரேடை வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால சொல்றேன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஸ்டாப் லாஸ் மட்டுமே இல்லை, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்னு ஒன்று இருக்கு அண்ட் பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட் நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா நீங்க தோத்துருவீங்க. ஏன்னா ஸ்விங் ட்ரேட்ல இருக்கிற வின்னிங் ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தி தான். பட் அதே நேரத்தில் அந்த ப்ராஃபிட் உங்க கையில வரணும் இல்லைங்களா, அதுக்காக இந்த ரெண்டும் யூஸ் பண்ணணும். ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் போதும் நீங்க 130 ரூபாயில வாங்கிட்டு ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் 120 ரூபாயில வச்சிருக்கீங்க அப்படின்னா 120 ரூபாயில ஹிட் ஆகி வெளியே வரும்போது அந்த 10 ரூபாய் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட அதுவே உங்களுக்கு 8 to 10% ப்ராஃபிட் கையில கொடுத்துரும். ஸோ அந்த ட்ரேட் ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருக்கும். அதுக்கு காரணம் ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேர்னல். ஜேர்னல் என்ன, அதான் புரோக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்களே அந்த ஜேர்னல் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்க கணக்கிலே எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது ஃபுல்லா ஆவரேஜா இருக்கும். நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணின்ற டேட்டாவும் இருக்காது, நீங்க எந்த ஒரு பிரைஸ்ல கரெக்டா பை பண்ணீங்கன்ற ஒரு டேட்டாவும் இருக்காது. ஸோ நீங்க பிசிக்கலா ஒரு ஜேர்னல் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, இந்த ஜேர்னல்ல எதை இன்க்ளூட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சீரியல் நம்பரு, டேட்டு இது எதுவுமே வேண்டாம். நான் சொல்ற காலம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் நேம், எந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க, எது உங்களுடைய எமோஷனாக இருந்துச்சு, எதுக்காக நீங்கள் எடுத்தீங்க, எதுக்காக வந்து நீங்கள் இது பண்ணீங்க, வெளியே வந்தீங்க, உங்களுடைய ஆவரேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு 10 டேட் 15 டேட் போகும்போது தான் தெரியும். ஸோ அது பிரச்சனை இல்லை. பட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், இந்த இடத்துல இண்டிகேட்டர் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதுவீங்க. அந்த நியூஸ் பேஸ் பண்ணி எடுத்தனான்றதையும் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எமோஷன்ஸ், அதை வந்து ஏன் செல் பண்ணீங்க, பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங்கா இல்லை ட்ரேடிங் ஸ்டாப் லாஸான்றதை வந்து நீங்க பார்க்கணும். ஸோ இப்படி பார்க்கும்போது எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகுது, எதுல உங்களுடைய எமோஷன்ஸ் கரெக்டாக வேலை செய்யுது, எது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்றதை ஈஸியாக நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். பட் இந்த புரோக்கருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இண்டால்கோ வந்து வாங்குறீங்கன்னா நாளைக்கு ஒரு இண்டால்கோ வாங்கும்போது ரெண்டோடைய ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ணி தான் காட்டும். ஸோ கரெக்டான ப்ரைஸ்ல நீங்க எங்க வாங்குனீங்கன்றதை காமிக்காது. ஸோ ஒரு ஜேர்னல் நீங்க மெயின்டைன் பண்ணது ரொம்ப முக்கியம். இது நல்லா பார்த்தாலே தெரியும், லாஸ்ட்ல இருக்க 5, 6 மட்டும் ரெட் கலர்ல இருக்கும். ஸோ ரெட் கலர் வந்து காமனா யூஸ் பண்றதுனால பண்ணல, நான் ஒரு பர்பஸோட தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பங்கு சந்தையில மார்க்கெட் ஸ்கேன் பண்ணி ஒரு ஐடியா வந்து ஜென்ரேட் பண்றீங்க. அதை வச்சு ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து ஓகேன்னு எடுத்து வச்சிருக்கீங்க. அந்த 10 ஸ்டாக்ல எது நல்லதுன்னு சொல்லி சார்ட் அனாலிசிஸ் பண்றீங்க. அந்த சார்ட் அனாலிசிஸ் பண்ணி பண்ணி ஒரு 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் எடுத்து வச்சிருக்கீங்க. அதுல என்ட்ரி, எக்ஸிட், டார்கெட் இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க. ஸோ இதுல நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கொண்ட ஒரு 2 பங்குகளை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 பங்குகள்ல எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம், என்ன ட்ரேட் எடுக்கலாம்னு சொல்லி எக்ஸிகியூஷன் பண்ண பாக்குறீங்க. அந்த நேரத்துல ஒரு பங்கு வந்து கேப் அப்லையும் இன்னொரு பங்கு வந்து கேப் டவுன்லயும் ஓப்பன் ஆகுது. பட் ரெண்டுமே பிரைஸ் ஆக்ஷன் படி நல்ல பங்குன்னு காமிச்ச பங்குகள். ஸோ ரெண்டையும் ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இது வரைக்கும் நம்ம எடுத்ததெல்லாம் ஓகே. இது வரைக்கும் நம்ம பணத்தை உள்ள போடவே கிடையாது. அண்ட் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பணத்தை உள்ள போட்டோம். ஸோ அதாவது ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டுல ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து லாபம் பண்ண மாட்டோம்.
அண்ட் தென் நம்ம லாபம் பண்ணாமா நஷ்டம் பண்ணாமா அப்படிங்கிறத ஒரு ஹிஸ்டாரிக் டேட்டா இருந்தால் தான் நம்ம ஃபியூச்சருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை அதிகமாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால ஜேர்னி ரொம்ப முக்கியம். இதனால தான் 2 இதை மட்டும் ரெட் கலரில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.